அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு விரதம் எப்படி இருக்க வேண்டும், விரதம் இருப்பதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஓம் கால பைரவரே போற்று என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இதுவரை இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே சாதகமான தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாங்க. பைரவரை நாள்தோறும் வணங்கினாலும் கூட அஷ்டமி திதிகளில் வணங்குவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. பொதுவாக சொத்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சொர்ண அகர்ஷண பைரவரை விரதம் இருந்து தேய்பிறை அஷ்டமி நாளில் ராகுகால நேரத்தில் சனி ஓரையில் தரிசனம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் என 3 தொழில்களையும் செய்வதால் இவர் பைரவர் என்றும் அழைக்கப்படுறாரு. தீராத கஷ்டம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வணங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க. பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் என்று பொருளாகுமாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க 6 தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு சிவப்பு நிற அரளிப்பூவை வைத்து பூஜை செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்னும் சொல்லலாம். அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா தொழிலில் லாபம், பதவி உயர்வு மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும்னு சொல்லலாங்க. பைரவரை தினமும் வணங்கினாலும் கூட அஷ்டமி திதியில் வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். அன்றைய நாளில் அஷ்டலட்சுமிகளும் கால பைரவரை வழிபடுவதாகவும் சொல்லப்படுதுங்க. அஷ்ட பைரவர்களில் ஸ்ரீ சொர்ண அகர்ஷண பைரவர் ஒருவர் என்று சொல்லலாம். தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ சொர்ண அகர்ஷண பைரவர் ரொம்பவே விசேஷமானவர். இங்கு சென்று பைரவரை வணங்கினால் நமக்கு செல்வத்தை வழங்குவார்னு சொல்லலாங்க. நமது பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கி வீட்டில் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் கால பைரவர்னு சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் பால், இளநீர், பன்னீர், பச்சரிசி மாவு, தேன் ஆகியவற்றை கொண்டு ஸ்ரீ சொர்ண அகர்ஷண பைரவருக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டும் இல்லாமல் செவ்வரளி மாலை சாத்தி சிவப்பு வஸ்திரம் அணிவித்து வழிபட்டால் சனி கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்றும் சொல்லலாம். அதே போல இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லலாங்க. அஷ்டமி நாளில் மாலை நேரத்தில் கால பைரவர் சன்னதிக்கு போய் அரளிப்பூ மாலை சாற்றி சக்கரை பொங்கல், கேசரி போன்ற இனிப்பு உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அது தனித்தனியாக 5 வகையான எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி கால பைரவருக்குரிய மந்திரங்களை சொல்லி பைரவரை வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபடுவங்களுக்கு பணவரவு முன்மடங்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம். இதுவரை பிறருக்கு கொடுத்த கடன் தொகைகள் வராமல் இருந்தால் அதுவும் வட்டியுடன் வந்து சேருன்னு சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு பொன் பொருள் அதிகரிக்குன்னு சொல்லலாம். முன்னோர்களின் சொத்துக்களை அடைவதில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீரும். குழந்தைகள் கல்வியில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறி கல்வி கலைகளில் சிறப்பாக தேர்ச்சி அடைவாங்க. இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை செய்வதனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குன்னு சொல்லலாம். 64 ரூபங்களில் ஒன்று பைரவர் ரூபமாகும். சிவன் கோவிலில் முதல் பூஜை விநாயகருக்கும் கடைசி பூஜை பைரவருக்கும் நடத்தப்படுகிறது. சிவன் ஆலயத்தில் காவல் தெய்வமாக விளங்குபவர் இந்த கால பைரவர் என்றும் சொல்லலாம். இதனால்தான் கோவிலை பூட்டிய பிறகும் சாவியை பைரவர் சன்னதியின் முன்பு வைக்கும் முறை இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது. பயத்தை போக்கி துன்பங்களிலிருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக பைரவர் இருக்கிறார். ஆபத்துக்கள் நம்மை நெருங்க விடாமல் காக்கக்கூடிய பைரவரை வழிபட வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி சிறந்ததாக சொல்லப்படுகிறது. தேய்பிறை சஷ்டி, பரணி நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு காலம் ஆகியவரை பைரவரை வணங்க உகந்த நாட்களாகவும் சொல்லப்படுகிறது.
அஷ்டமி திதியானது சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாக்கும். அதே நேரத்தில் இது வழிபாட்டிற்குரிய திதியாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த அஷ்டமி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லலாங்க. பைரவரை நினைத்து வணங்கினாலே கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லலாம். அஷ்டமி திதி பைரவரை வழிபட மிகவும் உகந்த காலமாகும். ஆனால் வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி என 2 அஷ்டமிகள் ஒரு மாதத்தில் வருகின்றன. அஷ்டமி என்றாலே பைரவரை வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. வளர்பிறை அஷ்டமியாக இருந்தால் என்ன, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தால் என்ன, எந்த அஷ்டமியாக இருந்தாலும் கால பைரவரை வணங்க வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 அஷ்டமிக்கும் வேறு வேறு பலன்கள் இருக்கிறது. வளர்பிறை அஷ்டமிக்கு வேறு பலனும், தேய்பிறை அஷ்டமிக்கு வேறு பலன்களும் இருக்கிறது. எந்த தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தாலும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என வேண்டுதல்கள் வைத்து வழிபட அல்லது விரதம் இருக்கக்கூடியவர்கள் தேய்பிறை திதியில் துவங்குவது ரொம்பவே நல்லதாகும். விரதத்தை மேற்கொள்ளக்கூடியவங்க தேய்பிறை திதியில் தொடங்கி வளர்பிறை திதியில் முடிக்க வேணும். கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேணும்னு நினைக்கிறவங்க தேய்பிறை அஷ்டமியிலையும், வரங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க வளர்பிறை அஷ்டமியிலும் கால பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வணங்கும் போது நமக்கு தேவையானதை கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேணுங்க. இதனால் நமக்கு தேவையான அனைத்துமே வளர்ந்து கொண்டே போகணும்னு சொல்லலாங்க. வளர்பிறை அஷ்டமி நாளில் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட வேணும்னு வழிபடக்கூடாது. தேய்பிறை அஷ்டமியில் துன்பங்கள் தீர வழிபட்டால் மட்டுமே நமது கர்ம வினைகள் தேய்ந்து துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே போல் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று நினைக்கிறவங்க கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும். தேய்பிறை காலத்தில் வருவதை பைரவ அஷ்டமி என்றும் சொல்லுவாங்க. தேய்பிறை அஷ்டமியும் உச்சி வேளையில் பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து பைரவரை வழிபட்டால் கிரக தோஷமானது நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கிவிடும்னு சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை மனதால் நினைத்து வணங்கினாலே நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று சொல்லலாங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் அனைத்து சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அஷ்டமி நாளில் பைரவரின் தெய்வீக சக்தி பல மடங்காக அதிகரிக்கும். இந்த நாளில் அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடமாலை, தயிர் சாதம் உள்ளிட்ட நெய்வேத்தியங்களை படைத்து வழிபட்டால் நம்முடைய குறைகள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் கால பைரவர் தீர்த்து வைப்பார் என்றும் சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமி நாள் பக்தர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அதனாலேயே அஷ்டமி வழிபாட்டுக்கும் விரதம் இருப்பதற்கும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது. அஷ்டமியை காலாஷ்டமி என்று சொல்லுவாங்க. இது பைரவருக்கு உரிய நாள் என்பதால் காலாஷ்டமி என்றும் சொல்லப்படுது. திதிகளில் 8வது திதியாக வருவது அஷ்டமி. 8 திசைகளையும் காவல் காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவருக்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி கால பைரவரின் முழு அருளையும் பெறுவதற்குரிய நாளாகும். கால பைரவர் சிவபெருமானின் அவதாரம் ஆவார். காலா என்பது நேரத்தை குறிப்பதாகும். அதனாலேயே பைரவரை காலத்திற்குரிய கடவுளாகவும் வணங்கி வருகிறோம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு செவ்வரளி மாலையை சாத்தி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவர் மற்றும் சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மாலை நேரத்தில் கால பைரவருக்கு பூஜை செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும். தேய்பிறை அஷ்டமி நாளில் பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரின் வாகனமான நாய்களுக்கு, குறிப்பாக கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு வைப்பதன் மூலமாக கால பைரவர் மகிழ்ச்சி அடைவாராம். தேய்பிறை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவரை வழிபடுபவர்களுக்கு செல்வங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் என்றும் சொல்லலாங்க.
தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து சாதகமான தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.